எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயும் வெளியலாம் போனது கிடையாது. இப்போ வந்து நான் வெளிய எங்கேயாவது கூப்பிட்டேன்னா வரமாட்டேன். டயர்டா இருக்கு. நான் இப்ப தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். தூங்கணும் அப்படி சொல்லுவாங்க. இதுவே வந்து அவங்க அம்மா இந்த மாதிரி சண்டே வெளிய போலாம். இந்த மாதிரி ஃபேமிலியா எங்கனா போலான்னு சொன்னா உடனே கார் எடுத்துட்டு போயிடும். இதுவே நான் கூப்பிட்டேன்னா வரமாட்டாங்க. கார் எடுக்க கூட அழுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து டெய்லி காலையில எழுந்து போய் நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாரும் இருக்கோம். அதனால நான் மட்டும் லேட்டா எழுந்து போனா அங்க ப்ராப்ளம் வரும்ன்ட்டு, குக் பண்றதுக்கு எங்க வீடு பெட்ரூமும், கிச்சனும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால, கிச்சன்ல யார் வந்தாலும் சவுண்ட் கேட்கும் எங்க ரூம்ல. அவங்க அம்மா கிச்சன்ல வந்த சத்தம் கேட்டோனே, எழுந்து போ செம" அப்படின்ட்டு என்னை எழுப்பி விடுறது. ஒரு நாள் அதே மாரி என்னை எழுப்பி விடும்போது, சரி நானும் கிச்சனுக்கு எழுந்து போயிட்டு, "அம்மா எதனா கட் பண்ணணுமாம்மா? என்னம்மா செய்யணும்னு?" போய் கேட்குறேன். அவங்க என்னது கட் பண்ணணுமா? மணி என்னன்னு பார்த்தியா? 2 மணி ஆகுது. இப்ப என்ன கட் பண்ண போற? அவங்க தண்ணி குடிக்க வந்தாங்களாம் சார். வீட்ல அப்பா ஒருவேளை அம்மா வந்து, "ஏய் சீக்கிரம் சாப்பாடு போடுடி" அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அந்த டீன்ற வார்த்தை அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு லவ்வா இருக்கும் சார். ஆனா அந்த டீன்ற வார்த்தை கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, அப்பா ஒரு ஆள் திட்டுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி பார்ப்பேன். "டேய் அவளை சும்மா சாப்பாடு தான்டா போட சொன்னா, அதிகாண்டா அப்படி பார்க்குற" அப்படின்னுவாரு. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த மரியாதை குறை எந்த இடத்துலயும் நடத்த மாட்டேன் சார். என் அண்ணன் எதனா ஒரு வார்த்தை பேசினாலும் சரி, சொல்லி பார்ப்பேன். இல்லைன்னா புரியும் சார் அவனுக்கு. எந்த இடத்துலயும் அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன் சார். ஓகே. மைக்க வைடா நீ முதல்ல. ஃபர்ஸ்ட் வெளில போடா. புரியல சார். புரியல, என்ன புரியல? உங்க அம்மா வாடி போடுன்னு பேசுவீங்க, உங்க ஒய்ஃப் இப்படி பேசுவீங்க, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சார் எங்க அம்மா நான் பேசுறேன், என் ஒய்ஃப் நான் உங்க பேசுறேன். அம்மா வந்த ஸ்டேஜ்ல வந்து இப்படி பேசுவீங்களா? ட்ரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா. அம்மா பிள்ளைகள் வெர்சஸ் அவர்களுடைய மனைவிகள். எந்த தருணத்துல அம்மா பிள்ளையா இருக்காருன்னு கண்டுபிடிச்சிங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் சார் இந்த மூமெண்ட்டை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் தான் இவர் இவ்வளோ பெரிய அம்மா பிள்ளையா இருப்பாருன்னு எனக்கு தெரிய வந்ததுங்கிற மூமெண்ட் என்ன? எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். ஸோ இப்போ வரைக்குமே டெய்லி மார்னிங்லேருந்து நைட்டு என்ன நடக்குதோ எல்லாமே அவங்க அம்மா கிட்ட அப்டேட் பண்ணிடுவாரு. எதையாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க மூலியமா தான் எனக்கு தெரியும். அது எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படி வரும்போது? அது எனக்கு கொஞ்சம் ஒரு ஹர்ட் தான் ஆகும். நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏதாச்சும் நான் கேட்டாலுமே இல்லை எங்க அம்மா இப்படி தான் செஞ்சாங்க, சட்னி வச்சா நல்லா இருக்கும், இது வச்சா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் செய்வார். அம்மா பிள்ளை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஸோ அப்போலாம் நார்மலாக தான் பேசினாரு, எதுவும் இல்லை. திடீர்னு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் நைட்லயா? ஆமாம். ஓகே. என் மேலே உள்ள காதல்னால கண் கலங்குறாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கும் போது சொன்னார். எனக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொன்னாருன்னா, எப்பவுமே நான் எங்கள் அம்மா மேலே கால் போட்டு தான் தூங்குவேன், முதல் முறையே எங்கள் அம்மாவை பிரிஞ்சு நான் உங்க கூட தூங்க போகிறேன். யாருங்க அந்த அது செகப் செட். வீட்டுக்காரு? உங்க வீட்டுக்காரு? அடடா. அரேஞ்ச் மேரேஜ் தான். இருந்தாலும் வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு லவ் மேரேஜ் மாதிரி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுனால அவருக்கு உட்காந்து நான் வந்து ஒரு ரொமான்டிக்காக பாட்டு பாடுறது, அவர் கண்ணை பார்த்து பேசுறது, அதெல்லாம் நான் பண்ணுவேன். அட்லீஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படி சொல்லலாம். சொல்வார், எங்கள் ஆயா இதை விட நல்லா பாடுவாங்க. எல்லா பாடலையும் முழுசா கேட்டுட்டு இது எங்க ஆயா பாடின மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க ஆயா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட டியூஷன் போயிருக்கலாம். அம்மா பிள்ளை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயும் வெளியலாம் போனது கிடையாது. இப்போ வந்து நான் வெளிய எங்கேயாவது கூப்பிட்டேன்னா வரமாட்டேன். டயர்டா இருக்கு. நான் இப்ப தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். தூங்கணும் அப்படி சொல்லுவாங்க. இதுவே வந்து அவங்க அம்மா இந்த மாதிரி சண்டே வெளிய போலாம், இந்த மாதிரி ஃபேமிலியா எங்கனா போலான்னு சொன்னா உடனே கார் எடுத்துட்டு போயிடும். இதுவே நான் கூப்பிட்டேன்னா வரமாட்டாங்க. கார் எடுக்க கூட அழுவாங்க. என்னங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணா கார் உடனே வேகமா கிளம்பி போகுதா? அம்மா வண்டியில ஏறினா ஒய்ஃப்னா அவன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களாமே? இப்போ நார்மலா வெளில கூப்பிட்டா போலாம். நைட் அவுட்டுன்றப்போ ஒரு வாட்டி அம்மா கிட்ட சஜஷன் கேட்டுக்கலாம். அதுன்றது என்ன சார் இருக்கு? சார் நீங்க ஆபீஸ்ல லீவ் எடுக்கும்போது சார் என்ன காரணம்னு சொல்லி லீவ் எடுப்பீங்களா? லீவுன்னு சொல்லி லீவ் எடுப்பீங்களா சார்? காரணம் சொல்லி எனக்கு வந்து மெடிக்கல் லீவ்னா மெடிக்கல் லீவ் போடுவோம், பர்சனல் ரீசன்னா பர்சனல் ரீசன் போடுவோம் சார். அந்த பர்சனல் என்ன டீட்டெயிலாக ஆஃபீஸில் சொல்லுவோமா சார்? சொல்ல மாட்டோம். ஏன் சார்? பிகாஸ் பர்சனல், அதான் பர்சனல். யுவர் ஃபேமிலி இட்ஸ் யோர் பர்சனல் சார். Your family is your personal, sir. You have to discuss with your wife, sir. Not discuss with everyone, sir. Not discuss with mother and father all the time, sir. That is what they are asking, sir. சார் எல்லாரும் ஆஃப்டர் மேரேஜ் தான் அம்மா பையன் கண்டுபிடிப்பாங்க. ஆனா என்னோட விஷயத்துல லவ் பண்ணும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். லவ் என்ன லவ் பண்ணதே ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இல்ல லவ் பண்ண பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்கிட்டயே வந்து சொன்னாங்க சார். எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை விட வீட்டில் அவங்க 2 பேரும் தான் ஃபியூச்சர்ல ரொம்ப ஒன்னா இருக்க போறாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க 2 பேருக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவே நடந்துக்கூடாது. சரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன். இல்ல நீங்க சொல்லி அவங்க இதை நோ சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல சார், இல்ல ஒரு நம்பிக்கை தான் சார். இல்ல அம்மா மேல சார் நம்பிக்கை, கண்டிப்பா என் மேல பண்ணிருக்க நம்பிக்கை. மாட்டாங்க சார். கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க.
அது இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜ் வந்து டெய்லி காலையில் எழுந்து போய் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாரும் இருக்கோம். அதனால் நான் மட்டும் லேட்டாக எழுந்து போனால் அங்கே ப்ராப்ளம் வரும்ன்ட்டு குக் பண்ணுறதுக்கு எங்கள் வீடு பெட்ரூமும் கிச்சனும் பக்கத்தில் இருக்கிறதுனால கிச்சனில் யார் வந்தாலும் சவுண்ட் கேட்கும் எங்கள் ரூமில். அவங்க அம்மா கிச்சனில் வந்த சத்தம் கேட்டோன்னே எழுந்து போ செம அப்படின்ட்டு என்னை எழுப்பி விடுறது. ஒரு நாள் அதே மாதிரி என்னை எழுப்பி விடும்போது சரி நானும் கிச்சனுக்கு எழுந்து போயிட்டு அம்மா எதனா கட் பண்ணுமாம்மா என்னம்மா செய்யணும்னு போய் கேட்குறேன். அவங்க என்னது கட் பண்ணுமா மணி என்னன்னு பார்த்தியா 2 மணி ஆகுது இப்போ என்ன கட் பண்ண போகிறேன். அவங்க தண்ணி குடிக்க வந்தாங்களாம் சார். இல்லையா அம்மா ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணி குடிக்க கேப்பில் கூட கஷ்டப்படக்கூடாது. ஓகே ஓகே. இவங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரே பையன் அவங்க வீட்டுக்கு. அது சிக்கல் தான். ரொம்ப சிக்கல். நாங்க 3 இயர்ஸ் லவ் பண்ணி வீட்ல ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணோம். 3 இயர்ஸ் லவ் பண்ணும்போது அவர் கம்ப்ளீட் ரெமோ. நாளைக்கு போகணும் வெளியிலனா உடனே ரெடியா வந்து நிற்பார். 9 o'clock ரெடியா வந்து நிற்பார். மேரேஜ் முடிஞ்சு அடுத்த நாளே எனக்கு போட்ட ஒரே ரூல், வீட்டில் தாப்பால் போடக்கூடாது ரூம்ல. ஏன்னா எங்க அம்மா எப்போ வேணாலும் வந்து பாப்பான்னு கூப்பிடுவாங்க, நான் உடனே வெளியில போகணும். அவன் வந்து என்ன தள்ளி விட்டு போயிட்டான்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அடப்பாவி நீ ரெமோவா தானே இருந்த, எப்போ நீ இவ்வளோ அம்பியா மாறினன்ற மாதிரி எனக்கு ஒரு ஷாக் சார். ஏன் தாப்பால் போட வேணாம்னு சொன்னீங்க வீட்டில்? ஏன்னா அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருப்பாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் நான் சொன்னது, மிச்சப்படி அந்த ப்ரைவசிக்காகலாம் எதுவும் சொல்ல. ஓகே. மோரோவர் வரதா இருந்தால் கூட அவங்க நாக் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த ஒரு மேனர்ஸ் எங்கள் வீட்டில் எப்பவுமே ஃபாலோ பண்ணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க உங்களுக்கு யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் நீ தான் இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் மேரேஜ் நீ எனக்கு இன்னொரு கண்ணு அம்மா ஒரு கண்ணு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு குழந்தையும் அம்மா தான் எல்லாமே, நீ இருக்க அவ்வளோதான் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போய்ட்டோம் நம்ம இப்போ. பின்னாடி கொடுங்க. நாங்கள் லவ் மேரேஜ் தான். ஏதாவது நம்ம ஆசையாக சமைச்சு வச்சாலுமே நம்ம ஆசையாக கேட்போம், நல்லா இருக்கா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாலும், இருந்தாலும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லை. ஒரு டைம் எங்கள் அம்மாட்ட எதுக்கும் எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டுக்கோ. இது வரைக்குமே நல்லா இருக்குன்னு ஒரு டைம் கூட சொன்னதே கிடையாது. ஒரு தடவை கூட உங்கள் மனைவி நல்லா சமைச்சது இல்லையா? சமைச்சிருக்காங்க சார். ஆனால் கொஞ்சம் கிண்டல் நையாண்டி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி, லவ் மேரேஜில் இதெல்லாம் இருந்தால் தான் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க? நான் சேலமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஐடி கம்பெனி தான். ஐடி கம்பெனியில் உங்கள் ஹெச்ஆர் வந்து இல்லை நாளைக்கு உங்களை ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து நீங்கள் செஞ்ச வேலைக்கு பாராட்டினா நல்லா இருக்குமா? பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமா? பட் ஆனால் அவங்களுக்கு என்கிட்ட அதுதான் பிடிக்கும். உங்களுக்கு உண்மையாகவே பிடிக்குமாம்மா அப்படி சொல்கிறது? இது வரைக்கும் அப்படி சொன்னதும் இல்லை. அது சொன்னது எனக்கு பிடிக்காதுன்னு அவருக்கும் அது தெரியும் நல்லாவே. இப்போ உங்கள் அம்மா சமையல் சாப்பிட்டீங்க, அம்மாவை எப்படி பாராட்டுவீங்க? நல்லா இருக்குமா இன்னைக்கு? பொய் சார். எப்படி செஞ்சோமா அவளுக்கு ஒரு டைம் கத்து கொடுத்துரு, அவ்வளவுதான், நான் சாப்பாடு தீர போதா, நான் இன்னும் ஒரு சட்டி சாப்பிடலான் இருந்தேன் அப்படிம்பாரு. நம்ம செஞ்சா ஐயோ இவ்வளவுதான் இருக்கா, ஐயோ இந்த சாப்பாடு பார்த்தாவே எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு என்னென்னமோ மழுப்புவாரு. இல்லை அப்படி இல்லை, நானும் நல்லா இல்லைன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் அம்மா செஞ்சது. ஆமாம். இங்கே பாருங்க, அம்மா செஞ்சதில்ல 99 பாராட்டம், ஒன்று நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் கணக்கு கிடையாது. இங்கே மனைவியில் 99மே நல்லா இல்லை, ஒன்றாவது ஒழுங்காக சொல்லுங்கன்னா அதையும் கிண்டலாக தான் சொல்லுவேன்னு சொல்கிறீங்களா? அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே. உங்கள் கணவன் எப்போ அம்மாவின் கைப்பிள்ளையாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்க? மேரேஜ்க்கு முன்னாடியே முடி எவ்வளோ வளர்க்கணும் அது வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டார். அம்மாவுக்கு வந்து இவ்வளோ முடி இருந்தால் பிடிக்கும், எனக்கு வந்து இவ்வளோ இருந்தது. அவர் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். இப்போ நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். என்ன அம்மாவுக்கு வந்து பிடிக்கும்னு சொன்னேன்ல, எனக்கு இவ்வளோ தான் வச்சா பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு ஹேர் கலர் பண்ணணும்னு ஆசை. பண்ணலாம் வெயிட் பண்ணேன். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சரி பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமே பண்ண கேட்க மாட்டாங்கன்னு ஒரு 1 வீக் மேரேஜ்க்கு 1 வீக் முன்னாடி ஹேர் கலர் பண்ணிட்டேன். பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டாரு. அவங்க அம்மா கிட்டே நம்ம மறைச்சு வைக்கிறாரு, ஹேர் கலர் பண்ண தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அங்கே மறைக்கிறாரு இங்கே மறைக்கிறாரு. நான் வேணும்னே அவங்க முன்னாடி போயிட்டு வரேன். அவங்க அப்படியே பார்க்குறாங்க, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, கல்யாணம் ஆக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முடிக்காக வந்து அவ்வளோ சொன்னார். 10 years லவ் சார், இந்த சின்ன முடி பிரச்சனைக்காக போயிடக்கூடாது இல்லை. 10 years லவ் சார். 10 years லவ்வா? 10 years. நான் அம்மாவுக்கு தெரியாமல் லவ் பண்ணேன். ஒரு 8 years கழிச்சு தான் அம்மாக்கிட்டே சொன்னேன். அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு 3 years ஆயிடுச்சு. அப்போ இந்த சின்ன முடினால அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, அது அவங்ககிட்ட நான் சொன்னேன். அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. ஏம்மா 10 வருஷம் லவ்வை முடிய அப்படி சாதாரண வெட்டி கலர் பண்ணி காலி பண்ண நினைச்சியாமா? அது ஏமா அப்படி ஒரு பிளான் பண்ணீங்க? இல்லை சார், எனக்கு என்னன்னா நான் இப்போவே வந்து சின்ன சின்ன விஷயம் வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா கடைசி வரைக்கும் நான் அப்படியே போயிடுவேணுன்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலே நான் வந்து இப்போலேருந்து நான் இப்படி தான் அப்படின்னு காமிச்சிக்கிட்டேன். இப்போ அவங்க சொன்னால் இதெல்லாம் செய்கிறாங்க தெரியுதுல்ல, அவங்க பாட்டுக்கு விட்டுற வேண்டியதானே? அவங்க பாட்டு இயல்பாக இருந்துட்டு போயிடுவாங்கல்ல சார். அவங்க ரொம்ப இயல்பாக தான் இருக்கு, எனக்கு தான் சார் பிரச்சனை. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க, நான் வேணாம் சொல்லலை. ஏன் வாழ்க்கையில் விளையாண்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் பேசுனதை வச்சு இது 2 பேருக்குமே இந்த கேள்வியை நான் கேட்குறேன். அம்மாவை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? ஃபஸ்ட்டு நான் உள்ளே நுழையும் போதே எங்கள் அப்பா இருந்தால் கூட அம்மா எங்க மீ எங்கன்னு தான் கேட்பேன். மீ எங்க? மீ
நீங்கள் நாங்கள் தான் சார் பேசுவோம். ஆ. ஊரில் எங்கள் அம்மாவுக்கு 8 பிள்ளைங்க, 4 8 பசங்க, பிள்ளைங்க. 4 பொண்ணு. ம். 4 பேருமே எல்லாமே 8 பேருமே நீங்கள் நாங்கள் தான் பேசுனாங்க. நீங்க நாங்கள் தான் ஆமா. கூப்பிடுவோம். நான் எங்கள் அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அம்மா இல்லை சம்டைம் வந்து ஆசையாக வந்து மௌ என்னம்மா பண்ணுற அப்படின்னு கூப்பிடுவேன். மௌன்னு கூப்பிடுவேன். சம்டைம் இந்த ஐ படத்தில் கூப்பிடுவான்ல விக்ரம் கூப்பிடுவார்ல மேடவ் மேடம் மேடம் மேடவ் அப்படி கூப்பிடுவேன். நீ வா போனலான்னா பல்ல தட்டுவாங்க அம்மா. சார் நான் என் அம்மாவை பார்த்தீங்கன்னா மௌ எமௌ இப்படி தான் சார் நான் கூப்பிடுவேன். நான் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி இந்த டோன் மட்டும் மாறாது சார். வீட்டில் அப்பா ஒருவேளை அம்மா வந்து ஏய் சீக்கிரம் சாப்பாடு போறடி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த டீன்ற வார்த்தை அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு லவ்வாக இருக்கும் சார். ஆனால் அந்த டீன்ற வார்த்தை கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு ஆள் திட்டுற வரா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி பார்ப்பேன். டேய் அவளை சும்மா சாப்பாடு தாண்டா போட சொன்னா அதிகாண்டா அப்படி பார்க்குற அப்படின்னாரு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை கூட எந்த இடத்துல நடத்த மாட்டேன் சார். என் அண்ணன் எதனா ஒரு வார்த்தை பேசினாலும் சரி சொல்லி பார்ப்பேன், இல்லைன்னா புரியும் சார் அவனுக்கு. எந்த இடத்துலையும் அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன் சார். ஓகே மேலே சொல்லுங்கள். நானும் அம்மான்னு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த இங்குங்கிற வார்த்தை தவறாது. இங்கே வாங்கிங்கம்மா, அங்கே போங்கிங்கம்மா. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான் எங்கள் வீட்டில். ரொம்ப ரொம்ப கோபமாக தான் லூசாமா நீ அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. நீங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? வெண்ணிலான்னு சொல்லுவேன். வெண்ணிலா. ஏன்னா அப்பா பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பேர் சொல்லி கூப்பிட்டு அம்மாவுக்கு பிடிக்கும். அதான் எனக்கு ஏதாச்சும் காரியம் சாதிக்கணும்னா மட்டும் பேர் விட்டு கூப்பிடுவேன். வெண்ணிலா எனக்கு அது வேணும், வெண்ணா எனக்கு இது வேணும் அவர் சொல்லி கேட்டுக்குவேன். இப்போ நீங்கள் எப்படி செல்லமாக வந்து மா மீ மே இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அம்மாக்கள் எப்படி பிள்ளைகளை அவங்களெல்லாம் செல்லமாக கூப்பிட்றாங்கன்னு கேட்குறேன். நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இப்போ ஒரு 2 இயர்ஸாக தனியாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அம்மா போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போவேன். நான் அந்த போயிட்டு வரமான்னு சொல்கிற அந்த டோன்லேயே அவங்க எதாவது ப்ராப்ளம்னா உடனே ஆஃபீஸ் கால் பண்ணுவாங்க. நான் எப்பயுமே ஒரே டோனில் தான் சொல்லுவேன். ஆனால் அந்த டோனில் வந்து அவங்க மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பையனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல், ஏதோ இது. என் பேர் பாலாஜி. அவங்க சொல்கிற வார்த்தை பாலாஜி மட்டும் தனியாக இருக்கும். ஒரு 100 பேரில் எங்கள் அம்மா பாலாஜின்னு கூப்பிட்டாங்கன்னா எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்னு தனியாக தெரியும். கூட்டத்தில் தொலைஞ்சு போனால் இந்த பாலாஜியை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அம்மாவை நான் கூப்பிட்டு ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷமாக அப்பா கிட்ட நான் பேசுறது கிடையாது. ஆனால் நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்க எப்படி உங்களை கூப்பிடுவாங்க? நேம் தான் பிரசாந்த். இல்லை இந்த 17 வருஷமா அம்மாவோட பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வரதம் இருக்கீங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? மூத்த பையன், பாசம் குறைஞ்சிடுச்சோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. தம்பிங்க 2 பேர் பண்ணால் அது கிடையாது. ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். பட் இருந்தாலும் இது நான் ரொம்ப கோத்ரூ பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இந்த கொஸ்டினை நான் எதிர்பார்க்கல. அம்மான்னு சொல்லுவாங்கன்ற, அம்மா எப்படி கூப்பிடுங்க நான் மறந்துட்டேன். மாவா மீயா அது இவ்வளோ சொல்லும்போது இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை. 17 வருஷம் ஆனதுனால எப்படி கூப்பிடுவோன்னே. ஆமாம், இவங்களாம் கூப்பிடுவாங்கல்ல, இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை. ஆனால் நிஜமாக கூப்பிட முடியல. அவங்களுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மாவும் இனிஷியேட் பண்ணலை, அப்பாவும் இனிஷியேட் பண்ணலை. கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள்லேயே 2வது நாள் ஆப்வியஸாக ப்ரொவிஷன் வாங்குவோம். 2000 ரூபாய் ஆச்சு எங்கள் 2 பேருக்கு. ஏன்னா ஒரு உப்பு கூட கிடையாது. கல்யாணம் ஆகி மறுநாள் அவங்க சொன்னாங்க, இதுவே எங்கள் அம்மாவாக இருந்தாக்கா இருக்கிறத வச்சு சமைப்பாங்க. சட்னி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடுகு உளுந்து போட்டால் தாளிக்கிறதுக்கு போடணும். எங்கள் அம்மா இவ்வளோ போடவே மாட்டாங்க. நீ என்ன இவ்வளவு போடுற? ஈவந்தோ அவங்க அம்மா பையனா இல்லை அப்படின்னு நினச்சா கூட அவங்க அம்மா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப அம்மா பையனாக இருக்கணும்னு தான் ஆசை சின்ன வயசுலேருந்து. எனக்கு மறுபடியும் அம்மாவாக இருந்தாங்கன்னா அவனை இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இது வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிறத விட நான் ட்ரிபிள் மடங்கு நல்லா பார்த்துப்பேன். உங்கள் அம்மாவை நீங்கள் இப்போ கூப்பிட்ற இந்த மேடையில் வார்த்தையாக இருந்தால் அம்மானா எப்படி கூப்பிடுவீங்க? நீங்கள் சின்ன வயசில் ஞாபகம் இல்லைன்னு இப்போ கூப்பிட்றாருந்தா அம்மானு ஃபுல்லாக வாயை திறந்து அம்மானு கூப்பிடணும், கத்தணும். அதான் செய்யுங்கன்னு சொல்கிறேன். அம்மா நீங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? வாமா போமான்னு தான் கூப்பிடுவேன். எப்பயாவதும் எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை நடந்தாலோ எங்கள் அண்ணன் தம்பி எவ்வளோ பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்கன்னா கத்தா விடுத்தா அப்படிப்பேன். அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? என்னை எப்போதுமே மணிப்பில்லை மணியாரு. எங்கள் அப்பா என்னை திட்டினாரும் வச்சுக்கங்களேன், நான் சாப்பிடாம போய் படுத்துக்குவேன். எங்கள் அம்மா பிடிச்சி எங்கள் அப்பா திட்டுவார். எங்கள் அம்மா என்னை திட்டவே மாட்டாங்க என்ன ஒன்றாலும். நீங்கள் எப்படி உங்கள் அம்மாவை கூப்பிடுவீங்க? மான் தான் கூப்பிடுவேன். ஆனால் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒய்ஃபையும் மான் கூப்பிட்றேன். இப்போ இவங்ககிட்டயும் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா, இப்போ வெளியே வந்து மா அப்படின்னு கூப்பிட்டா 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. என்ன 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. உடனே என்ன பண்ணியாச்சு, அம்மாவை மட்டும் கொஞ்சம் லவுடா மா அப்படின்னு கூப்பிடுறது, இவங்ககிட்ட கொஞ்சம் சாஃப்டா மா என்னம்மா பண்ணுற அப்படின்றது. நான் எப்பவுமே வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன் சார். அம்மாவை வந்து ஒரு ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடணும் அது மாதிரி என்னடி பண்ணுகிற, என்னடி சமைச்ச, என்னடி சமைச்ச, பசிக்குது கூப்பிட்ற பழக்கம் இதே பழக்கம் தானே? இல்லை, அதை விட கொஞ்சம் ஆஷாக தான் பொண்டாட்டி கிட்ட போவோம் சார். பொண்டாட்டியே வல்கராக தான் பேசுவோம். வல்கரா பேசுவீங்களா? பப்ளிக் ஷோன்னு சொல்கிறதுக்கு இல்லை, உண்மையிலேயே அம்மாவை வாடி போடின்னு கூப்பிடுவோம். பொண்டாட்டியே ஒரு வல்கராக தான் எல்லா விஷயத்துலையும் பேசுவேன்.
வாய்க்க வைடா நீ முதல்ல ஃபர்ஸ்ட் வெளில போடா. புரியல சார். புரியல என்ன புரியல? உங்க அம்மா வாடி போடுன்னு பேசுவீங்க, உங்க ஒய்ஃப் எப்படி பேசுவீங்க, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சரி எங்க அம்மா நான் பேசுறேன், என் ஒய்ஃப் நான் உங்க அம்மா வந்த ஸ்டேஜ்ல வந்து இப்படி பேசுவீங்களா? நீங்க அம்மாவை பேசுறீங்க ஓகே, பட் அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி வைஃபை நீங்க வல்கரா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நீங்க பேசக்கூடாது சார். நீங்க சொல்ல வர்றது புரிஞ்சிருச்சு. மைக் அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, கொடுங்க. அவங்க அம்மாவை வாடி போடின்னு கூப்பிட்ற உரிமையும் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசுறதும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு தான் சார். சார் இப்போ இந்த ஷோவில் நம்ம எல்லாருமே பேசினதை கேட்டோம். நீங்கள் உங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டோடனே நிறைய பேருக்கு இங்கே அம்மாக்களை விரும்புகிற பசங்களுக்கே நிறைய அதில் முரண் இருக்குது, நிறைய கோபம் இருக்குது, இது மாதிரி பேசக்கூடாதுங்கிற ஆதங்கமும் இருக்குது இல்லையா? நீங்கள் ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிங்க? சின்ன வயசுலேருந்து யாரை பார்த்து இதை கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா உங்களுக்கும் யாராவது ஒருத்தரை பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? எந்த இடத்துலேருந்து இது ஆரம்பிச்சது? இல்லை சார், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்க பழக்கத்தை விட எங்கள் அப்பா வந்து ஒரு சைலண்ட் கேரக்டர். எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டார், பழக மாட்டார், கொஞ்சம் மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். எனக்கு புத்தி தெரிஞ்ச வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் எல்லா விஷயத்துலையும் மோட்டிவ் பண்ணுவாங்க. மண்ணில் போய் ஊந்து முட்டி தேய்ச்சின்னு வந்தோமா, முட்டி தேய்ச்சின்னு நல்லா தேய்ச்சிக்கோ, காஞ்சிரும், பயப்படாத, விளையாடுறத மறந்துடாத, திருப்பி போய் விளையாடு அப்படின்னு மோட்டிவ் பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுங்களும் பழகினாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம எப்போவுமே ஒரு அதிகப்படியான நாட்களை கழிக்கிறோம். அதை வந்து வீட்டில் எனக்கு கழிக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரிஞ்சாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரியும் போது எங்கள் அம்மாவை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு எப்படி வா மச்சான், போ மச்சான், வாடா அது மாதிரி கூப்பிடும் போது அம்மாவையும் வாடி பொடின்னு கூப்பிட்றதுல ஒரு பயங்கர அன்னோன்யம் கிடச்சிது. உலகத்தில் இருக்கிற புனிதமான உறவே அம்மா தான். அந்த அம்மான்ற உறவுக்கு நான் அம்மான்னு ஒரு பேர் வச்சு அம்மா கூப்பிட்றதுனால அம்மா கிடையாது. அம்மாவை அடி மனசுலேருந்து என்ன கூப்பிட்றோமோ அதான் அம்மா. அதே அன்பை எங்கள் ஒய்ஃப் என்கிட்ட காமிக்கிறாங்க. அதாவது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே காமிக்கிறாங்க. அதனால் அம்மாவை விட அதிக அன்பு காட்டுற பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட காட்டுற ஒரு இதை தான் வல்கராக யூஸ் பண்ணுறேன். மைக்கை வைடா நீ முதல்ல ஃபர்ஸ்ட் வெளில போடா. சொல்கிறேன்ல மைக்கை ஃபர்ஸ்ட் வெளில போனி முதல்ல. புரியல சார். புரியல என்ன புரியல? உங்கள் அம்மா வாடி போடுன்னு பேசுவீங்க, உங்கள் ஒய்ஃப் எப்படி பேசுவீங்க, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சரி எங்கள் அம்மா நான் பேசுகிறேன், என் ஒய்ஃப் நான் உங்கள் அம்மா வந்த ஸ்டேஜில் வந்து இப்படி பேசுவீங்களா? சார் என்னுடைய அன்பை நீங்கள் எப்படி காட்டுவீங்கன்னு கேட்டீங்க, நான் அதை சொல்கிறேன் ரியாலிட்டியில். இல்லை இப்போ நான் இப்போ பேசுனதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த ஸ்டேஜில் எனக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குல்ல? ஆமாம். அப்படி தான் நான் பேசணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்? சார் ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க அப்படி தான் கேட்கணும். வச்சுட்டு மைக் வச்சுட்டு வெளில போடானா என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில்? ஒரு எமோஷன் ஆகுது. என்ன இவர் தேவையில்லாமல் எதுக்கு இப்படி பேசுகிறாரு, இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு? சார் எங்கள் அம்மா பேச நீங்கள் சார் இப்படி பேசுகிறீங்க? ஆமாம் சார். சார் அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதுவுமே வெளில தெரியாது. நீங்கள் ஒரு சபைக்கு வரும்போது எங்கள் அம்மாவை நான் இப்படி பேசுகிறேன், ஆனால் வாடி போடின்னு ஒன்று சொல்கிறேன், என் மனைவியை அதை விட வல்கராக பேசுவேன் நம்ம ஒன்று சொல்கிறோம்ல, ஓகேங்களா? உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தைங்க வளருது. ரொம்ப உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த சபைக்காக வந்து எங்கள் அம்மாவை நான் இப்படி தாங்க கூப்பிடுவேன், நீங்கள் நடிக்கலை, ஓகேங்களா? நீங்கள் நடிக்கலை, மனசுலேருந்து சொன்னீங்க. அதே மாதிரி ஒய்ஃபும் சொன்னாங்க, சார் அப்படி பேசுவார், எங்களுக்கு அன்பை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மா பாராட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடணுங்கிறது உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கானது, உங்கள் மனைவிக்கும் உங்களுக்குமானது. ஆனால் இந்த சமூகத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது என்ன பார்வையில் தெரியுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எங்கள் அம்மா இதை விட வல்கராக பேசுவேன் சார் அப்படின்னா, இவர் அம்மாவே மதிக்காத ஒரு போல இருக்கு, அம்மாவுக்கு எதையுமே செய்யாத ஒரு போல இருக்கு, இவர் ஒரு குறைந்தபட்சமாக அம்மாவுக்கும் மனைவிக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னே தெரியாமல் ஒரு ஆணாதிக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதன் போல இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களை பார்த்து வளர்கிற குழந்தை நாளைக்கு அவன் ஒய்ஃபை இப்படி பேசலாம், அவங்க அம்மாவை இப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துக்கு உங்களை உதாரணம் எடுத்துக்கூடாது. உங்கள்கிட்ட இருந்து என்ன தெரியுங்களா எடுத்துக்கணும்? அம்மா மேலே மூர்க்கத்தனமான பாசம் வச்சிருக்காருயா. எங்கள் அப்பா ஒரு இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்கள் அம்மா நின்று எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்கல்ல, எங்கள் அம்மா தான் சார் இன்னைக்கு நான் உட்காந்துருக்க காரணம் அப்படிங்கிற அந்த அடையாளம் தான் வெளியில் போகணும். உங்களை பற்றின இந்த அடையாளம் வெளியில் போங்கிறாங்க தான் இதை இப்போவே நிப்பாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன். திட்டியும் நம்ம ஒரு இடத்துல வசைப்பாடியும் தான் நம்ம பாராட்ட பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு அது சரியாக இருக்காது. இப்போ நான் இப்போ பேசுனது எனக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அது சரியில்லை. ஒரு ஹோஸ்ட்டாக அது தப்பு. நான் வந்தால போடான்னு சொல்கிறதுக்காக இங்கே வரல. எனக்கு நீங்கள் கெஸ்ட்டு, நீங்கள் தவறாக பேசினாலும் என்னுடைய கெஸ்ட்டாக தான் உங்களை இங்கே கூப்பிட்ருக்கேன். அதனால் இங்கேருந்து எடுத்தும்போது நீங்கள் என்னுடைய நண்பராக தான் வெளியில் போகணுமே தவிர நீங்கள் ஒரு மாற்றத்திற்கான விஷயமாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே சார். என்னென்ன
இந்த அம்மாவின் கைப்பிள்ளைகள் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க பசங்க? செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க விஷயம்னா ஒன்றே ஒன்று, சாப்பாடு விஷயம். அதில் என்னன்னா இப்போ வந்து அம்மா மாதிரி செய்யல, அம்மா மாதிரி செய்யல அப்படின்றது எல்லாரும் காமனாக சொல்கிறது. பட் எங்கள் வீட்டில் எப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி இருக்குன்னா சாமி கும்பிடுறது அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு என்ன நான் கற்றுக்கிட்ட அளவு இப்போ ஒரு உளுந்து வடை இல்லை பாயாசம் அப்படி பண்ணுறோன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஒரு நல்லா இருக்கு நல்லா இல்லை அது வேற விஷயம். பட் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். என்னன்னா வகை வகையா செய்யல. அவங்க அம்மா வந்து வகை வகையா தான் எல்லாமே வகை வகையா செய்வாங்க. செய்யல. உளுந்து வடைன்னா உளுந்து வடை மட்டும் இருக்கக்கூடாது. பருப்பு வடையும் இருக்கணும். பொரியல்னா 1, 2 இருக்கக்கூடாது. 4, 5 இருக்கணும். ஸோ அவங்க எப்படி செய்றாங்க, அந்த மாதிரி நீ செய்யல. இந்த வகை வகையா செய்யல அப்படின்றது இருக்கும். அவங்க செய்யறது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் நல்லா இருக்குன்னு நான் என்கரேஜ் தான் பண்ணுவேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு, இன்னும் 4 பண்ணு, நல்லா இருக்கு 8ஆ பண்ணு, அதானே? அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து சி செக்ஷன் தான். பண்ணிட்டு எல்லாரும் அம்மா வீட்டில் வந்து 3 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி இருந்துட்டு வரணும் அப்படின்ற இது இருக்கும். எனக்கு என்னாச்சுன்னா 1 மந்த்லேயே வந்து திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரீசன் வந்து அவங்க மம்மி தான் பெஸ்ட்டு. ஸோ அவங்க அம்மா தான் வந்து நல்லா பார்த்துப்பாங்க குழந்தைய அப்படின்றது வந்து எனக்கு சொன்னாங்க. பார்த்துக்கவும் செஞ்சாங்க. பட் வந்து நான் இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். 3 மந்த்ஸ் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக. பட் அப்போ வந்து அதை அலோவ் பண்ணலை. ஸோ நான் வந்து டெசிஷன் மேக்கராக வந்து இருக்க முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் வந்து ஃபைனலைஸ் ஆகுது.